ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சைக்காலஜி ஆஃப் வின்னிங். நானும் ரவுடிதாங்கிற மாதிரி நானும் வின்னர் தான் சொல்லிக்கதா இந்த உலக மக்கள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. நீ தோத்தாங்கோலின்னு சொன்னா யாருக்கு தான் பிடிக்கும்? எல்லாருமே ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனா அப்பெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சவங்களும் சில மக்கள் தான். ஆனா இப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொட்டிருக்கு. டெக்னாலஜி அப்படி வளர்ந்துருச்சு. அப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்ல ஒவ்வொரு ஆடா பார்த்து வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனா இப்போ போன் எடுத்து ஒரு தட்டுனா எங்கெல்லாம் வேகன்சி இருக்குன்னு எல்லா லிஸ்டும் வந்துருது. ஒரு மனுஷன் எந்த ஃபீல்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறானோ அந்த ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன, 10க்கும் மேல வாய்ப்புகள் இருக்கு. சோ இங்க ஜெயிக்கிறதுக்கே அவ்வளோ போட்டிங்க. ஜெயிக்கணும்னா ஜஸ்ட் வாழ்க்கையில ஜெயிக்கிறது மட்டும் போதாது. வாழ்க்கை மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணணும். யார் வேணாலும் வின்னர் ஆகலாம். அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜிக்கல் யுக்திகள் என்ன, இததான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். நீங்க வின்னர் ஆகணும்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், ஜெயிக்கிறதுனா என்ன? ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நடக்கிற ஒரு ஈவெண்ட் இல்ல, அது ஒரு வாழ்க்கை பயணம். வாழ்க்கை முழுக்க வின்னிங் அப்படிங்கிறது நிலையா நிலைச்சிருக்கணும். பாசிட்டிவான வாழ்க்கை முறையை உருவாக்கிக்கணும். அதுதான் வின்னர்ஸுக்கும் சரி அவங்கள சுத்தி உள்ளவங்களுக்கும் சரி நன்மைகளை கொடுக்கும். எப்படி இந்த பாசிட்டிவ் வாழ்க்கை முறையை உருவாக்குறது? அதுக்கு சில ஹேபிட்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். உதாரணத்துக்கு நாம நம்மள பாக்குற கோணத்தை மாத்தணும். நான் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை மாத்தி தன்னம்பிக்கைய கொண்டு வரணும். இந்த ஹேபிட்டுமே நம்மள வின்னரா மாத்தும். ஜெயிக்கிறதுக்கான ஹேபிட்ஸை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களால பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் வாழ்க்கைய வாழ முடியும். ஜஸ்ட் வளர்த்துக்கிட்டா போதுமா? அதை வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதையே உங்க வாழ்வாதாரமா மாத்தணும். அப்பதான் திரும்ப லூசர் ஆகாம இருக்க முடியும். நான் டீச்சர் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், இல்லனா வானத்துல பறக்க போறேன், நிலவுக்கு போக போறேன், இப்படி நம்ம சின்ன வயசுல பெரிய பெரிய கனவுகளை கண்டிருப்போம். இதே நாம நிறைய முறை கற்பனை செஞ்சுட்டும் இருப்போம். வித்தியாசமா கற்பனை செய்வோம். கரெக்டா? இதுதான் வேணும். நீல் ஆம்ஸ்ட்ராங் சின்ன வயசுல இருந்தே தான் வானத்துல பயணம் செய்யற மாதிரியே கனவு கண்டுட்டு இருப்பாராம். அதிகமா கனவு காண்பாராம், கற்பனை செய்வாராம். ரிசல்ட் என்ன? நிலவுல முதல் காலடி எடுத்து வச்சவரு நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பேர் வாங்கினாரு. ஜெயிக்கிறதுக்கான முதல் அடி நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாவே வெளிப்படுத்தணும். அதுவாவே உங்களை நீங்க கற்பனை பண்ணிக்கணும். இதை தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க நல்லதை ஃபீல் பண்ணாதான் நல்லதை பாப்பீங்க, நல்லதை செய்வீங்க. ஏன்னா நம்ம மைண்டுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நம்ம செய்யற எல்லா செயலையும் நம்ம எதிர்பார்ப்பையும் தாண்டி அது பயங்கரமா தாக்கும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம செயல்லையுமே வெளிப்படும். ஜீன்ல இருக்கணும், நல்ல சரௌண்டிங்ல வளரணும், அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா விமர்சனங்கள்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற வெறியில கூட நிறைய பேர் வின்னாவாங்க. உதாரணத்துக்கு ஓஜே சிம்சன் சின்ன வயசுல தெருவுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ரொம்ப மோசமா நோய் அவருக்கு இருக்கிறதா தெரிய வந்தது. ஆனாலும் மன உறுதியோட செயல்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய கால்பந்து வீரரா அவர் மாறி இருக்காரு. யார் தன்னோட உடல்நிலை, மனநிலை, சுத்தி இருக்க சூழல் எல்லாத்தையும் சரியா கையாள்றாங்களோ அவங்க தான் வின்னர். இது மூலமா அவங்க தான் வாழ்க்கையில என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அடைய முடியும். இங்க நல்ல விஷயம் என்னன்னா யாருனாலும் வின்னர் ஆகலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான வேலை மைண்ட்ல நான் ஒரு வின்னர்னு பதிய வைக்கணும். மைண்ட்ல இருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சு நிஜத்திலையும் நடக்கும். எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சு அதுக்கான பிரின்சிபல்ஸை ஒருத்தன் அப்ளை பண்ணான்னா அவனுக்கும் அது நல்லது, அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது நல்லது. வின்னிங் அப்படிங்கிறது பாசிட்டிவான வாழ்க்கை முறையை கட்டமைக்கிறது தான். சோ தோத்தாங்கோலிங்களோட ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஹேபிட்ஸால நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு தோத்தாங்கோலிங்களோட ஹேபிட்ஸ்னா என்ன? தன்னைத்தானே குறை சொல்லிப்பாங்க, சோம்பேறிகளா இருப்பாங்க, எல்லாத்தையும் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளன்னைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் டிப்ரெஷன்ல இருக்கேனே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஜெயிக்க கூடியவங்க இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வைக்கிற ஹேபிட்ஸை கொண்டு வருவாங்க. தினமும் நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணி பாசிட்டிவான வாழ்க்கை முறையை உருவாக்கிப்பாங்க. நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு வாழ்க்கையோட நேரான பாதை பத்தின தெளிவு இருக்காது. வின்னர்ஸ் அப்படி கிடையாது. எங்க டார்கெட் வச்சு எங்க ஷூட் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தங்களுக்குன்னு தெளிவான இலக்குகளை செட் பண்ணிப்பாங்க. எனக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அடைஞ்சே தீருவேன்னு அதுலயே நிலையாவும் இருப்பாங்க. வின்னர்ஸ் கிட்ட போய் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்க இருக்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெளிவா சொல்லுவாங்க. அவங்க எங்க இருக்கணும்னு கரெக்டா சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் தெளிவு இருக்கும். இதை எப்படி அவங்க பண்றாங்க? வின்னர்ஸ் வாழ்க்கைக்கான மொத்த கோல்ஸும் இதான செட் பண்ணிடுவாங்க. அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அதை பிரிச்சு இதைதான் முதல்ல அடையணும், இதைதான் அடுத்து அடையணும்னு தனித்தனி கோல்ஸை அடையுவாங்க. இது எதனாலன்னா மனுஷனோட மூளை குறிப்பிட்ட விஷயங்களை தான் சரியா செயல்படுத்தும். அதனால அவங்க கோல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபிக்கா மாத்திருவாங்க. தங்களுக்குன்னு டார்கெட் செட் பண்ணி என்ன நடக்குதுன்னு க்ளோஸா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது பிரச்சனை இருக்கு, டார்கெட்டை அடைய முடியல அப்படின்னா பார்த்து கரெக்ஷன்ஸ் செஞ்சுப்பாங்க. வின்னர்ஸுக்கு தங்களோட வாழ்க்கையில பக்காவான பர்பஸ் இருக்கும்.
எதை அடைய நினைக்கிறாங்களோ அதை அடைய ரொம்ப முற்படுவாங்க. வாழ்க்கையில எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்கிறப்போ இந்த பர்பஸ் தான் அவங்களுக்கு பலத்தை கொடுக்கும். 2ஆம் உலக போர் நடந்த நேரத்துல நாட்சியோட கேம்ப்ஸ்ல நிறைய பேர் மாட்டிட்டு இருந்தாங்க. அதுல விக்டர் பிராங்கல் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்டும் ஒருத்தர். ஆச்சரியம் என்னன்னா, இவர் அந்த கேம்ப்ல மாட்டி தப்பி பிழைச்சு வந்தாரு. அங்கிருந்து நிறைய பேர் அவ்வளவு மோசமான கொடுமைகள்ல இருந்தும் தப்பி பிழைச்சவங்க. அங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில தெளிவான பர்பஸ் இருந்தது. இதுக்காக தான் நான் வாழணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தது. எப்படின்னா, நான் வெளியே போய் இதை சாதிச்சே ஆகணும், நான் என் குடும்பத்தை சந்திச்சே ஆகணும், என் லவர்கிட்ட நான் காதல சொல்லி ஆகணும்னு ஒரு கிளியரான பர்பஸோட இருந்தாங்க. அதனாலதான் அவங்களால அந்த கொடுமையான கேம்ப்ல இருந்து வெளியே வர முடிஞ்சது. சோ இப்படி பர்பஸ் இருக்க மைண்ட் தான் கேம்ப்ல இருந்து அவங்கள உயிரோட வெளியே கொண்டு வந்தது. பட் அங்க நடக்கிற கொடுமையில அனுபவிக்கிறதுக்கு செத்தர்லான்னு தான் தோணும். மனசுடைஞ்சு போயிடுவாங்க மக்கள். அந்த மாதிரி கொடூரத்துல எப்படி தப்பி பிழைச்சு வரணும், ஃபேமிலிய பாக்கணும்னு எல்லாம் தோணும். சோ மக்கள் எது நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எண்ணங்கள் உடல்ல எளிமையா தாக்கத்தை ஏற்படுத்துமா. இந்த நோய் வந்துருமோன்னு நம்ம பயந்தா அந்த நோயவே உருவாக்கக்கூடிய தன்மை நம்ம உடலுக்கு இருக்கு. வூடூ டெத் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்கு. எனக்கு சாவு வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதனாலேயே செத்தும் போவாங்க. சாவை எதிர்பார்த்துக்கிட்டே சாவறவங்களோட கேசஸ் நிறைய இருக்கு. ஜோசியக்காரங்க, நீ 30 வயசுல செத்துருவ, அதுக்குள்ள என்னெல்லாம் ஆசையோ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உண்மையாவே அதை நினைச்சு பயந்தே 30 வயசுல செத்தும் போயிடுவாங்க. இது சாதாரண கட்டுக்கதையெல்லாம் இல்ல, நிஜமாவே இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கு. இந்த வூடூ டெத் இப்பெல்லாம் நிறைய நடக்குது. சாவை பத்தி யோசிச்சு பயந்து மக்கள் வாழ்க்கைய தொலைச்சிட்டு இருக்காங்க. நம்ம சிந்தனை பாசிட்டிவா இருந்தாதான் செயலும் பாசிட்டிவா இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, கஷ்டத்தை கொடுக்கற சூழல் வந்தாலோ, அட போச்சுடா அவ்வளவுதான் நம்ம அவுட்டுன்னு தான் நமக்கு யோசிக்க தோணும். உன்னால சவால்களை கடந்து வர முடியாது அப்படிங்கிற நினைப்புலயே நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே வழக்கப்பட்டுட்டோம். ஆனா வின்னர்ஸோட மைண்டு ஃபுல்லாவே பாசிட்டிவான சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும். நம்ம சிந்தனைகள் தான் நம்மள ஊக்குவிக்கும். நம்ம பாசிட்டிவா உணர்ந்தா அதுக்காக நம்ம ஊக்குவிக்கப்படுவோம். நம்ம ஊக்கத்தை டாமினேட் பண்ற 2 முக்கியமான உணர்வுகள் பயம் மற்றும் ஆசை. ஆசைகள் தான் இதை அடைஞ்சே ஆகணுங்கிற வெறிய கொண்டு வரும். பயம் தான் தோல்வியை கொடுக்கும். வின்னர்ஸ் எல்லாரும் ஆசைகளை முன்னிறுத்தி தான் செயல்படுவாங்க. அவங்க வச்ச இலக்க அடைவாங்க. நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கணும், இது 2த்துக்கும் இடையில தான் உங்க ஆசை அல்லாடிக்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி டென்ஷனை உருவாக்கும். அந்த டென்ஷன் பாசிட்டிவானது தான். விக்டர் பிராங்கல் அந்த நாஜி கேம்ப்ல தப்பி பழைச்ச சைக்காலஜிஸ்ட். தன்னோட அனுபவத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த கோலை அடைஞ்சே ஆகணும், அது எனக்கு வேணும்னு மக்கள் தேடி ஓடணும். அப்போதான் அவங்களால ஜெயிக்க முடியும். இல்லனா வாழறதே வேஸ்டுடா அப்படின்னு வாழ்க்கை மேல வெறுப்பு தான் மைண்ட்ல உண்டாகும். எழுந்திருச்சு ஓடணும், இலக்க நோக்கி பயணிக்கணும். நான் என்ன சிந்திக்கிறேனோ அதெல்லாமே என்னோட செயல்பாட பாதிக்கும்னு வின்னர்ஸுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க மைண்டு ஃபுல்லாவே பாசிட்டிவான விஷயங்களை நிரப்பி வச்சிருப்பாங்க. பிரச்சனைகளை போட்டு அடைச்சு வைக்காம சொல்யூஷன்ஸையே மைண்ட்ல நிரப்பி வச்சிருப்பாங்க. கோல்ஃபர் ஜாக் நிக்லாஸ் எப்பவுமே கால்ஃப் ஆடுறப்போ இதை எப்படி கரெக்டா போக வைக்கலாம்னு முதல்ல யோசிப்பாராம். கரெக்டா குறி வச்சு அடிப்பாராம். இந்த பால் எப்படி அடிச்சா கரெக்டா குழிக்குள்ள விழும், இப்படி அதை மட்டுமே யோசிக்கிறப்போ நெகட்டிவா யோசிக்கலாம் அவங்க மைண்ட்ல இடமே இருக்காது. வின்னர்ஸ் எப்பவுமே ரிஸ்க கூட வாய்ப்பா தான் பாப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிற சூழல் வந்தா கூட ரிஸ்க் எடுத்து கிடைக்காம போயிடுமோன்னு யோசிக்க மாட்டாங்க. 99% தோல்விதான் கிடைக்கும். 1% தான் வெற்றிக்கான சான்ஸ் இருக்குன்னா வின்னர்ஸ் அந்த 1% தான் பாப்பாங்க. 1% ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, அதை என்னால யூஸ் பண்ணிக்க முடியும்னு ரிஸ்க் எடுப்பாங்க. தோத்துட்டு உட்காந்து கஷ்டப்படுறத யோசிக்காம ஜெயிச்சுட்டா நம்ம கொண்டாடலாமேன்னு தான் யோசிப்பாங்க. மாரிஸ் செவாலியர் இவர் ஒரு பிரெஞ்சு ஆக்டர். எப்பெல்லாம் ஸ்டேஜ் ஏறுறாரோ அப்பெல்லாம் பயமும் பதட்டமும் தான் அவருக்கு வருமா. தோத்துருவோங்கிற பயம் தான் அதிகமா வருமா. இதெல்லாம் தாண்டி அவர் பெரிய ஆக்டர் ஆகிருக்காரு. எல்லாமே சேஃப், நம்ம போகலாம் அப்படிங்கிற அந்த பர்ஃபெக்டான மொமெண்ட்டுக்காக நம்ம காத்துக்கிட்டே இருந்தா காத்திருந்து காலங்கள் ஓய்தடி அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். காத்துக்கிட்டே இருந்திருந்தா மலை ஏறி இருக்கவும் முடியாது, போட்டிகள்ல ஜெயிச்சிருக்கவும் முடியாது, சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கவும் முடியாது. சரியான தருணம் வரும்னு காத்திருக்காம அந்த தருணத்தை நீங்களே உருவாக்கி நாம ஆசைப்பட்டதை நம்ம அடையணும். இததான் மௌரிஸும் செஞ்சாரு. காத்துக்கிட்டே இருக்காம வாய்ப்புகளை உருவாக்கி பெரிய ஆக்டரா ஆனாரு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வின்னர்ஸ் எல்லாம் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருப்பாங்க. என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயப்படாம யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன நடக்குதோ பாப்போம் அப்படின்னு நிறைய பேர் மனசு நொந்து போய் பேசுவாங்க. இதுதான் வின்னருக்கும் லூசருக்கும் இடையில இருக்க வித்தியாசம். நடக்கிறது நடக்கட்டும்னு லூசர் விட்டுருவாங்க. ஆனா வின்னர்ஸ் எது நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நடத்தி காட்டுவாங்க. தன்னோட மன உறுதிய வின்னர்ஸ் நம்புவாங்க. அதுதான் அவங்களோட விதியை மாத்தி அமைக்கும்னு முழுசா நம்புவாங்க. வால்டேர் அப்படிங்கிற தத்துவவாதி தன்னோட வாழ்க்கைய கார்ட்ஸ் கேமோட கம்பேர் பண்றாரு. எல்லா பிளேயருமே வாழ்க்கைய கார்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த கார்டை வச்சு ஜெயிக்க என்ன பண்ணலாம்னு, எப்படி விளையாடலாம்னு அப்புறம் தான் முடிவு செய்யணும். அந்த கார்டை சரியா மூவ் பண்ணா ஜெயிக்கலாம். ஏனோ தன்னோட நெகட்டிவா இருந்தா தோத்துதான் போகணும். சின்ன வயசுலயே குழந்தைங்க அழுது புரண்டு கத்தி கூச்சலிட்டு தங்களோட அப்பா அம்மாவை கட்டுப்படுத்தும்.
எனக்கு இது வேணும், இதை வாங்கி கொடுங்கன்னு அழுது புரண்டு எப்படியாச்சும் சாதிச்சிருங்க. ஆனா அதை வாங்கி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, இப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அடங்கி போகணுமா போக கூடாதா அப்படின்னு முடிவு செய்யறது அந்த பெற்றோர்கள் தான். அப்பவே பிள்ளைங்களுக்கு அடங்கி போனா இப்ப வரைக்கும் அடங்கிதான் இருக்க வேண்டியிருக்கும். அப்பவே பிள்ளைங்களுக்கு புரிய வச்சா எப்பவுமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். நம்ம உறுதியா இருந்தாதான் உறுதியா இருக்க முடியும்னு நம்பினாதான் உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ரீதியா செய்யப்பட்ட சில ஆராய்ச்சிகள்ல நம்ம டிசிப்ளினோட ஸ்பெஷலா சில ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டா நம்மளால உடலோட பல்ஸ் ரேட், வலி, மற்ற பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். அதெல்லாமே நம்ம உடல் மேல பாசிட்டிவான பாதிப்பை தான் ஏற்படுத்தும். மனம் ரீதியா பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பண்ணி வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்யக்கூடிய மக்கள் தான் வாழ்க்கை மேல இருக்க கட்டுப்பாட்டே இழந்துருவாங்க. பொறுப்பே இல்லாம வாழ ஆரம்பிச்சிருவாங்க. வேல்யூஸ் எல்லாம் அழக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலதான் அவங்களோட செயல்கள், பேசுற விதம் இதெல்லாமே தப்பா மாறும். உடல் மனம் ரெண்டுமே சரியா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையும் பெட்டர் ஆகும். வாழ்க்கை நமக்கு பல பாசிபிளான வழிகளை காட்டும். அதுல எதை தேர்வு செய்யறதுன்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். நான் இந்த பாதையில போக முடிவெடுக்கிறேன், நான் இதை செய்ய முடிவெடுக்கிறேன்னு நாம தான் செயல்படணும், தீர்வு செய்யணும். சில மக்கள் தனக்கு தானே பொய் சொல்லிப்பாங்க. தங்கிட்ட இல்லாத விஷயத்த இருக்க மாதிரி சொல்லிப்பாங்க. இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திப்பாங்க. ஆனா வின்னர்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. தனக்கு தானே நேர்மையா இருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கான திறமை இருக்கு, இவ்ளோ நேரத்துல என்னால இதை செய்ய முடியும், எனக்கு வேணுங்கிறத அடைய இவ்ளோ எஃபர்ட் போட்டா போதும். இப்படி வின்னர்ஸ் தெளிவா புரிஞ்சுப்பாங்க. வின்னர்ஸ் சிந்திப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க யாரோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கும் செய்வாங்க. இதுதான் நேர்மை. அதே மாதிரி வின்னர்ஸ் மத்தவங்கள பத்தியும் யோசிப்பாங்க. எல்லாருமே திறமசாலிங்க, எல்லாருமே தன்னோட வாழ்க்கையில சிறந்த முறையில தான் வாழறாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அதனாலதான் அடுத்த மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையுமே அவங்க ஏத்துப்பாங்க. ஆனா லூசர்ஸ் எப்படின்னா ஒரே கோணத்துல மட்டும்தான் யோசிப்பாங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஒரு அம்மா தன்னோட 5 வயசு பையனை கிறிஸ்மஸ் ஷாப்பிங்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த சின்ன பையன் அழுதுகிட்டே இருக்கான். அம்மா கூட ஒட்டிக்கிட்டே இருக்கான். ஷாப்பிங் பண்ண செம ஃபன்னா இருக்குன்னு அந்த அம்மாவும் பையனோட பிரச்சனையை புரிஞ்சுக்கவே இல்லை. பையனோட ஷூலேசஸ அம்மா கட்ட கீழே குனிஞ்சப்பதான் அவங்களுக்கு பையன் என்ன நினைக்கிறான்னு முழுசா புரியவே வருது. ஷாப்பிங் பண்ற இடம் பையனுக்கு பார்க்க பயமா இருக்கு. அங்க சுத்தி நிறைய பொம்மைகள் மாதிரி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அதனாலதான் அழுதுகிட்டே இருக்கான்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அம்மா அவனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இனிமே இந்த மாதிரி ஃபன்னு உன்னை பயமுறுத்துற மாதிரி இடத்துக்கு ஷாப்பிங் எல்லாம் கூட்டிட்டு வரவே மாட்டேன்னு சத்தியமும் பண்றாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க கண்ணோட்டத்துல இருந்து யோசிக்கிறது தான் வின்னர்ஸோட தன்மைகள். தன்னை சுத்தி எப்படியெல்லாம் சூழல் மாறுதோ அதுக்கேத்த மாதிரி வின்னர்ஸ் அடாப்ட் ஆயிப்பாங்க. எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகணும்னா வாழ்க்கையில வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம நார்மலானதா ஏத்துக்கணும். மக்கள் எல்லாரும் தங்களுக்கான ஆரோக்கியமான ஸ்ட்ரெஸ் லெவல் என்னன்னு கண்டுபிடிச்சு அதையே காலத்துக்கும் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு மெடிக்கல் ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆரோக்கியமான ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அவசியம். எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாம் படிக்கணும்னு ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் வரும்ல, அதெல்லாமே ஆரோக்கியமானது தான். கிளையண்ட்டை சந்திச்சு ப்ராஜெக்டை கையில எடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், அதுவும் ஆரோக்கியமானது தான். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நமக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். வின்னர்ஸுக்கு அதிகமான தன்னம்பிக்கை இருக்கும். பெஞ்சமின் பிராங்க்லின், தாமஸ் எடிசன், ஹெலன் கெல்லர் இந்த மாதிரி வின்னர்ஸ் எல்லாம் ரொம்ப தன்னம்பிக்கையோடு தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு தனி டேலண்ட் இருந்தது. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்களையும் ஏத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி வின்னர்ஸ் எல்லாமே ஈஸியா மற்ற மக்களை ஈர்த்துருவாங்க. நண்பர்களை சீக்கிரமா சேர்த்துப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் ஈஸியா கிடைச்சிருவாங்க. அவங்க தனியா நிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கூட கண்டிப்பா யாராவது நிப்பாங்க. எப்படி தன்னம்பிக்கை அதிகப்படுத்துறது? தன்னை பத்தி தாங்கிட்டே பாசிட்டிவா பேசிக்கணும். என்னால முடியும், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவா பேசிக்கணும். இதுதான் நம்ம ஆழ் மனசுக்குள்ள நம்மளை பத்தியே நல்ல விதமான சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் பதிக்கும். வெளியே நடக்கிறத பார்த்து பட்டுன்னு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. சிந்திச்சு செயல்படணும். எமோஷன்ஸை முன்னாடி கொண்டு வந்துடாம வெயிட் பண்ணி யோசிச்சுட்டு தான் செயல்படணும். வின்னர்ஸுக்கு எமோஷன்ஸ் இருக்கும் தான், ஆனா அவங்க நிதானமா சிந்திச்சு செயல்படுவாங்க. இப்ப பாத்துக்கிட்டு இருக்க வேலை உங்களுக்கு சந்தோஷமானதா இல்லைன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே நீங்க வேற வேலைக்கு மாற பார்க்கணும். அதுலயே உட்காந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. உங்க மேலேயே நீங்க அன்பு காட்டுங்க. உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வின்னர்ஸோட குவாலிட்டி. நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுவாதான் ஆவீங்க. உங்க ஆழ் மனசுல என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் நிஜத்திலேயுமே நடக்கும். வின்னர்ஸ் கிட்ட சில முக்கியமான ஹேபிட்ஸ் இருக்கும். தாங்கிட்டே பாசிட்டிவா தன்னை பத்தி பேசிப்பாங்க. பிளஸ் ஏதாவது செய்ய போறதுக்கு முன்னாடி அதை மனசுக்குள்ள நல்லா கற்பனை செஞ்சுப்பாங்க. அத்லீட்ஸ் எல்லாருமே இதை செய்வாங்களாம். அவங்க விளையாட போறதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல என்னெல்லாம் நடக்கணும்னு முன்னாடியே தெளிவா கற்பனை செஞ்சுப்பாங்களாம். இசையமைப்பாளர்களும் இதை தான் செய்யறாங்க. இசை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே அதை எப்படி வாசிக்கலாம்னு நல்லா கற்பனை செஞ்சுப்பாங்களாம். இது அவங்களோட நிலையான ஹேபிட்டா இருக்கு. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தோட ஒரு அங்கம்தான். நம்ம தனியாலாம் இல்ல, நம்மளை சுத்தி பல பேர் இருக்காங்க. அவங்களோட ஒன்னாதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வின்னர்ஸ் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல தன்னை ஒரு பகுதியா தான் பாப்பாங்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அன்பா காட்டிப்பாங்க. வின்னர்ஸ் அவங்க ஃபேமிலியையும் வின்னிங் டீமா தான் கட்டமைச்சுப்பாங்க. அவங்க கூடயும் நல்ல நேரத்தை செலவு பண்ணுவாங்க. வின்னர்ஸ் மத்த வின்னர்ஸையுமே உருவாக்குவாங்க. மத்த மக்கள் எப்படி ஜெயிக்கலாம்னு அவங்களும் நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க.
இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியையுமே ஒவ்வொரு நிமிஷத்தையுமே வின்னர்ஸ் மதிப்பாங்க. பிரசன்ட் மொமெண்ட்ல நிம்மதியா வாழ்வாங்க. கடந்த காலத்தை நினைச்சு புலம்பிக்கிட்டு இல்லாம அதுல இருந்து நிறைய கத்துப்பாங்க. அதே தப்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாம பாத்துப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க. இந்த நொடியில சந்தோஷமா வாழ்வாங்க. வின்னர்ஸுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அவங்க என்ன இலக்கெல்லாம் அடையலாம்னு நல்லாவே தெரியும். எதிர்காலத்துல வர்ற சாவுக்காக அவங்க பயப்படவே மாட்டாங்க. இந்த நொடியில நம்ம வாழற வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைப்பாங்க. மொத்தத்துல வின்னர்ஸ் தங்களோட வாழ்க்கையும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சுத்தி நிறைய வின்னர்ஸையும் உருவாக்கி அவங்களையும் சந்தோஷமா வாழ வைப்பாங்க. இப்படிதான் வின்னர்ஸ் செயல்படுறாங்க. தானும் வின்னரா இருந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் வின்னர்ஸ் ஆக்கி பார்க்க டிசிப்ளினோட வாழறது தான் வின்னர்ஸோட பழக்க வழக்கமா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வின்னர்ஸ் கிட்ட இருக்க நல்ல ஹேபிட்ஸ், அவங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஞாபகமா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.